அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பகிர்ந்து சாப்பிடுதல். அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு தம்முடைய மனைவி உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குரலை பலவீனமானதாக கேட்டேன். அதில் நான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பசியை புரிந்து கொண்டேன். உன்னிடம் உணவு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆம் இருக்கிறது என்று கூறிவிட்டு வார்கோதுமை ரொட்டி துண்டுகள் சிலவற்றை எடுத்தார்கள். பிறகு என்னை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பினார்கள். நான் அதை கொண்டு சென்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளிவாசலில் கண்டேன். அவர்களுடன் மக்கள் இருந்தனர். நான் அவர்களுக்கு முன் நின்றேன். உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னை அபூ தல்ஹா அனுப்பினாரா என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள். நான் ஆம் என்று சொன்னேன். உணவுடனா அனுப்பினார் என்று கேட்டார்கள். ஆமாம், உணவோடு தான் அனுப்பியிருக்கிறார்கள் என்றேன். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடன் இருந்தவர்களிடம் எழுந்திரியுங்கள் என்று சொல்லிவிட்டு நடந்தார்கள். நான் அவர்களுக்கு முன்னால் நடந்தேன். இறுதியில் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழருடன் வந்து கொண்டிருக்கக்கூடிய விபரத்தை அனஸ் பின் மாலிக் ஆகிய நான் எடுத்து சொன்னேன். உடனே அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய தாயாரிடம், உம்மு சுலைமே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு வந்திருக்கிறார்கள், ஆனால் நம்மிடம் அவர்களுக்கு உணவளிக்க எதுவும் இல்லையே என்று கூறினேன். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹும் அவனுடைய தூதருமே அறிந்தவர்கள் என்று கூறினார்கள். உடனே அபூ தல்ஹா தாமே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன் சென்று வரவேற்பதற்காக நடந்து சென்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா தம்முடன் இருக்க உம்மு சுலைம் அவர்களை நோக்கி சென்று, உம்மு சுலைமே, உன்னிடம் இருப்பவத்தை கொண்டு வா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வா என்று கூறினார்கள். உடனே உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ரொட்டியை கொண்டு வந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை துண்டு துண்டாக பீக்கும்படி உத்தரவிட அவ்வாறே அது பீக்கப்பட்டது. பிறகு உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோல் பையிலே இருந்து வெண்ணெய் எடுத்து பிழிந்து அதை உருக்கினார்கள். பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நாடியவற்றை பிஸ்மில்லாஹையும் மற்ற பிரார்த்தனைகளையும் கூறினார்கள். பிறகு 10 பேருக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று அபூ தல்ஹா அவர்களிடம் கூறினார்கள். அவ்வாறே அவர்கள் 10 பேராக அனுமதித்தார்கள். பிறகு வயிறு நிரம்பும் வரை உன்றுவிட்டு சாப்பிட்டு விட்டு வெளியேறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு 10 பேருக்கு உள்ளே வர அனுமதி கொடுங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே அபூ தல்ஹா அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அவர்களும் வயிறு நிரம்பும் வரை சாப்பிட்டு விட்டு வெளியேறினார்கள். பிறகு 10 பேருக்கு உள்ளே வர அனுமதி கொடுங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அவர்களும் வயிறு நிரம்பும் வரை சாப்பிட்டு விட்டு வெளியேறினார்கள். அதன் பிறகு இப்படியே 10 பேருக்காக அனுமதி கொடுத்து அனைவரும் இவ்வாறே வயிறு நிரம்பும் வரை சாப்பிட்டார்கள். அப்படி உண்ட மக்கள், சாப்பிட்ட மக்கள் 70 அல்லது 80 பேர் இருந்தார்கள் என்ற இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 3578 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பகிர்ந்து சாப்பிடுதல் என்பது
அபிவிருத்தியை உண்டாக்கக்கூடியது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு உண்டான உணவை இருவர் சாப்பிடலாம், இருவருக்கு உண்டான உணவை 4 நபர்கள் சாப்பிடலாம். இந்த வேளையிலே இருக்கின்ற அந்த ரொட்டியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிவிருத்திக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து அது தன் தோழர்கள் 10 பேராக சாப்பிடுவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது. பகிர்ந்து உண்ணுதல் என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய உணவை பசித்தவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து தானும் உண்டு பல ஜீவன்களை உயிர்களை காப்பதாகும். இது அறங்களிலே தலையான அறம் என்று குரல் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. வறுமையிலும் வசதியிலும் உணவை பகிர்ந்து கொள்வது பிற உயிர்களை பேணி பாதுகாத்து பசிப்பிணியால் வாடுபவர்களுக்கு இன்னலை போக்குவது இது மனிதநேயத்தினுடைய உயர்ந்த செயல் என்பதையும் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நமக்கு உண்டான அந்த உணவை பகிர்ந்து சாப்பிட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அபிவிருத்தியை அடைந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.